கோண்டாவில் கிழக்கு பகுதி அங்கே ஒரு வாசிய சாலை ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த புகையில காய போகிற இடத்த பாடம் உண்டு ஒப்புமடம் சந்தி. இதில் ஒரு பிள்ளையா கோயில் ஒன்றும் இருக்குது. வந்து அறுவடை செய்யாமல் அப்படியே இருக்குது புகையில கண்டுகள். இந்த புகையிலையை வந்து சொல்கிறது வந்து வெள்ளை புகையிலை அண்டு, அதாவது இந்த விஜய் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த கூரை அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குண்டு. பொது நூலகம் கோண்டாவில் பகுதின்ற ஒரு வீதி தான் வந்து இது. அதில் ஒரு கோயிலும் இருக்குது. நாங்கள் திரும்ப வரை காய்க்கல, சில பிஞ்சு காயெல்லாம் இருக்குது. ஆனால் நல்லபடியாக பூத்து இருக்குது. பாடசாலை கோண்டாவில் இந்து கல்லூரி. கோண்டாவில் சந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியும் 2 திருமண மண்டபங்கள். பிரதேச வைத்தியசாலை கோண்டாவில் பகுதின்ற இருக்கு. இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு. உறவுகள் எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோண்டாவில் பிரதேசம் தொடர்பான தான் வந்து இந்த காவலி அமைய போது கோண்டாவில் பிரதேசத்தின் இந்த மேற்கு பகுதி கிழக்கு பகுதி அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியதாக ஒரு சுவாரஸ்யமான விரிவான காவலி பதிவாக வந்து இந்த காவலி பதிவு இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காவலிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நேரம் வந்து 4:30 மணி ஆகுது. இந்த இணுவில் பகுதி தாண்டி கோண்டாவில் மேற்கு பகுதியால் வந்து பயணிச்சு கொண்டு எங்கள்கிட்ட பிரயாணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பின்னேற பொழுது தான். ஆனால் வானம் ஒரு மாதிரி இருட்டி கிடக்கிறது அவதானிக்கலாம். அப்படியே வந்து இந்த இணுவில் பகுதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். மன்னிக்கணும், கோண்டாவில் மேற்கு பகுதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பைரவர் கோயில் உண்டு. அப்படியே இங்கால மற்ற கடைகள் இருக்குது. அநேகமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சைவ உணவகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, மை பீட்சாண்டு ஒரு பெரிய பீஸா கடை உண்டு. அமலேஸ்வரி வெட்டிங் கோல்ன்ட்டு போட்டுக்கிறது. தொடர்ச்சியாக அப்படியே பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு மோட்டார் சைக்கிள், அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் விற்கிற இடம் உண்டு. இந்தியாவில் ஒரு அதாவது விலங்குகளுக்கான வைத்திய நிலையம் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் தான். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி இந்த உப்பு மடம் சந்தியை நோக்கி தான் வந்து பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த உப்பு மடம் சந்தி போய் வந்து அதால் திரும்பி அப்படியே இடதுபுறமாக திரும்பி கோண்டாவிலேருந்து ஏனைய பகுதியில் விரிவாக பார்ப்போம். வெயில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லாமல் இருக்குது. இப்போ பயணிக்கிறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மடம் சந்தி. இதில் ஒரு பிள்ளையா கோயில் ஒன்றும் இருக்குது பாருங்க. இங்கே பெரிய ஒரு அரச மரம் உண்டு. உப்பு மடம் சந்தியால் திரும்பி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியே போய் இது வந்து பார்த்திங்கன்னா கோண்டாவில் சந்தியில் இணையுது, அதாவது பலாலி வீதியோடு வந்து இணையுது. இந்த வீதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புமடம் சந்தியோட திரும்பினோன்னு இருக்கிற இந்த வீதியில் பார்த்திங்கன்னா வீதி அருகே மரங்கள் வச்சுருக்கு பாருங்க. அதோட பின்னுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மேல் மாடி வீடுகளை அவதானிக்கலாம். இது ஒரு கடை, அதோட கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. பின்னுக்கு ஒரு மேல் மாடி வீடு உண்டு. இங்கே அதுக்கான வேலைகள் நடக்குது. அதோட இஞ்சால வந்து இந்த புகையில் வந்து காய போட்டிருக்கணும். முழுமையாக காஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய இடதுபுறம் வந்து அந்த வீதியில் காய போட்டிருக்கு பாருங்க புகையிலையல். இந்த கட்டடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அண்மை காலத்தில், அதாவது இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள்லாம் இவை. பழமையான கட்டிடங்களும் இருக்குது. உப்புமடம் சந்தியின் ஆரம்பத்துலேருந்து இந்த கோயில் வரைக்கும் அப்படியே வந்து இந்த வீதியின் இடதுபுற மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வச்சுருக்கு. வெயிலுக்கு போகவும் நல்லா தான் இருக்கும் இந்த வீதியால். ஏன்னா இடதுபுறத்தில் மரங்கள் நிற்கிறதால. இங்கே ஒரு கீதன் பந்தல் சேவைன்ற ஒரு கடை. அதோட இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு வர்த்தக நிலைய தொகுதியே இருக்குது. ஒரு மேல்மாடி கட்டிடம் ஒன்று கட்டி அதில் வந்து
கடையில் வாடகைக்கு விட்டுருக்கிறோம். இந்த ஒரு கோயில், இந்த கோயிலை போய் பார்ப்போம். அதில் வடிவா வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு வர்ணம் பூசி இருக்கணும். பாருங்க எப்படி இருக்கு அந்த கோயில். ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுண்ட சுற்றுப்புற வீதியால், அது வெளி வீதியால் தான் பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதுலேயும் வந்து அநேகமான குடியிருப்புகளை காணக்கூடியதாக இருக்குது. இப்போ அண்மையில் தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கேன். ஏன்டா இப்போ தான் வர்ணம் பூசின மாதிரி கிடக்கு இந்த கோயிலுக்கு. அப்படியே இப்போ நாங்கள் வடக்கு பகுதியால் இந்த கோயிலை சுற்றி முடிச்சிட்டோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர் முட்டி ஒன்று, நான் நினைக்கிறேன் தேர் செஞ்சு ஒன்று இருக்கணும் போலேன்ட்டு. இங்கால இன்னொரு தேர் முட்டி ஒன்று இருக்குது. ஒரு பிள்ளை கோயில்லாம், நான் கோயிலுடைய பேர் என்னன்னு தெரியல. இதுலேயுமே வந்து பேர் குறிப்பிடப்படையில்லை. அங்கே அப்படியே வந்து தொடர்ச்சியாக இந்த வீதியால் பயணித்து பலாலி வீதியை நோக்கி போகும். அதில் நான் நினைக்கிறேன் அந்த கோயிலோட நிறைவடைஞ்சிட்டேன். ஆனால் இங்காலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மரங்கள் வீதி அருகில் வச்சிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இது. இந்தியாவில் இன்னொரு கல்வி இல்லையா, அதான் அந்த நிறுவு கல்வி நிலையம் தான் இந்தியாலையும் இன்னொன்று இருக்குது. இந்த ரோட்டில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ரோட் வந்து போட்டிருக்கு. இந்தியாலையும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு வந்து பாருங்க, விவாக பொருத்துனர் நிலையம். அதே மாதிரி இந்த இதில் ஒரு வாய்க்கால் ஒன்றும் போகுது. இந்த வாய்க்காலோடு தான் இந்த மரங்கள் வச்சுருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஒரு மத கொண்டு அமைச்சு அதால் தான் வந்து வீடுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த வாய்க்கால் இங்கே சைவ பாடசாலை ஒழுங்கேட்டு கிடக்கு. அந்த ஒழுங்கேன்ற பேர் இந்த இதில் வந்து இது எங்கே போய் இணையது, என்ன வாய்க்கால்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரங்களும் வச்சு கிடக்கு. இது ஒரு பாடசாலை நினைக்கிறேன். ஹோண்டாவில் ஹிந்து காலேஜ்னு கிடக்கு. இது பழைய பாடசாலையாக இல்லை, இப்போ இயங்குதான் என்னென்னு தெரியலை. ஒரு விளையாட்டு முற்றம் மட்டும்தான் காட்சிப்படுத்தியிருக்கு. இங்கால வேறுங்க, இங்காலே இருக்குது பாடசாலை. ஹோண்டாவில் இந்து கல்லூரி. நான் அங்காளி பக்கம் மட்டுமே பார்த்துட்டு வந்தாலும் இதில் வந்து சிலையும் வச்சுருக்கு. ஹோண்டாவில் ஹிந்து காலேஜ் பள்ளிக்கூடம். நான் நினைக்கிறேன் வந்து ஹோண்டாவில் ஹிந்துண்டு ஆரம்ப பாடசாலை தான் அங்காலே இருக்கும் போலேண்டு. அந்த வீதின்ற பேரே வந்து பார்த்திங்கன்னா சைவ பாடசாலை ஒழுங்க தான். அது பாருங்க பாடசாலையில் பக்கப்புற தோட்டம், கல்வியே அழகண்டு போட்டு கிடக்கு பாருங்க. இப்படியே திரும்பி இந்த சைவ பாடசாலை ஒழுங்கைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். இந்த பாடசாலை இந்த மதிலையும் வந்து பார்த்திங்கன்னா புகையிலே அப்படியே வரிசையாக காய போட்டிருக்கிறத அவதானிக்கலாம். இன்னும் இந்த நேரம் வெயில் இல்லாமல் கிடக்கு. பார்த்திங்கன்னா கார்முகில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தால் சரி, மழையும் வரக்கூடாது வெயிலும் வரக்கூடாது. இப்படியே தொடர்ச்சியாக இங்கால வீட்டு பகுதியிலையும் வந்து இந்த புகையில் காய போட்டிருக்கு. அது நான் நினைக்கிறேன் பாடசாலையில் அது ஒரு விளையாட்டு முற்றம் தான் அந்த போட்டிருக்கு நினைக்கிறேன். ஹோண்டாவில் இன்று வந்து சைவ பாடசாலை வீதி முதலாம் ஒழுங்கேண்டி இதுக்கு கொண்டு போகுது. பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல் மாடி வீடு தான் இருக்குது. இதுலேயும் அப்படிங்க முருங்கை மரம் வச்சு பூத்து காய்ச்சி இருக்குது, ஆனால் பிஞ்சு. அப்படியே வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இந்த புகையிலே உலர்த்தப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே பெரிய அளவில் அங்கால பார்த்திங்கன்னா அந்த மதில் நீளமாக அப்படியே போகுது. இங்கே பார்த்திங்கன்னா முத்தட்டு மடம் வீதி ஒழுங்கு கிடக்கு. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் திரும்பி அந்த சைவ பாடசாலை ஒழுங்கையால் வந்த பாதையாலே திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். பிரதானமான அந்த ஸ்டேஷன் ரோட்டுக்கு போய் அப்படியே வந்து காவலியை தொடரும். வேண்ட கிளை வீதிகளுக்கு போனால் பிரதான அம்சங்களை பார்க்கலாம் போயிடும். குணாவதி திருமண சேவை, இங்கெல்லாம் நல்ல கமுக மரங்கள் வச்சுருக்கு பாருங்கள். வாழை ஒன்று போல் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. இந்த வீதியிலே மாம்பழம் காய்ச்சிருக்கு. ஒன்று ரெண்டு தெரியுமா நினைக்கிறேன்.
இங்கெல்லாம் அந்த முருங்கை மரம் பாருங்க காய்ச்சி பிஞ்சு பிடிச்சி போயிருக்கு. இன்னும் இந்த பதத்துக்கு வேற இல்லை. அந்த மாதிரி இருக்குது இந்த வீதி. ஒரு அமைதியான வீதியும் கூட. இது வந்து சைவ பாடசாலை முதலாம் ஒழுங்கை. நாங்கள் எப்படியே வந்து இனி பிரதானமான அந்த ஸ்டேஷன் ரோட்டுக்கு போய் வந்து காவலியை தொடருவோம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோண்டாவில் இந்து கல்லூரியால் அப்படியே கடந்து இந்த ஸ்டேஷன் வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கால எல்லாம் மதகு ஏதோ கட்டுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. பண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு கடையாக இல்லாத வீடாண்டு கீழே கடை மேலே வீடு அந்த மாதிரி ராசையா கட்டிடம் மட்டும் போட்டுக்கிற பாருங்க. ராசையா கட்டிடம் இப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு புகையிரத கடவை ஒன்றும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா புகையிரதங்கள்லாம் ஓட வலிக்கிட்டு, அதாவது இரவு கடுகதியும் மற்றது வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் வந்து ஓடுறது. ஸோ இந்த கடவையில் தான் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் புகையிரத நிலையமும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் குப்பை கொடுத்திருக்கணும், அதில் உங்களுக்கு புகை மூட்டமாக இருக்கலாம். கோண்டாவில் புகையிரத நிலையமும் இருக்குது. ஒரு 3 ட்ரக் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேஷன் உண்டு. நாங்கள் இப்படியே வந்து இந்த ஸ்டேஷன் ரோட்டால் வந்து தொடர்ச்சியாக பயணிப்போம். வாணி பல்பொருள் வாணியம் ஒரு கடை ஒன்று இருக்குது சந்தியில். அப்படியே தொடர்ச்சியாக போனால் இங்கால ஒரு வைரவ கோயில் நினைக்கிறேன். வைரவ கோயில் ஒன்றும் இருக்குது, சொல்லுவோம் தெரியலை. அப்படியே வந்து நாங்கள் இந்த ஸ்டேஷன், அதாவது அந்த புகையிரத கடவையை தாண்டி வந்து அந்த இடத்த நிற்கிறோம். அப்படியே வந்து என்னுடைய வலதுபுறமாக ஒரு வீதி ஒன்று போகுது, ஃபுட் செட் வீதி என்று போட்டுக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீதியில் தான். ஸோ இதில் வந்து ஆட்லட்சி கடை ஒன்று இருக்கா, அதில் நல்லா இருக்குன்னு நண்பர்கள் சொல்லிச்சினோம். ஸோ அந்த கடையை தான் பார்த்துட்டு போமான்னு இந்த வீதிக்கு வந்து நான் பாருங்க. ஆட்லட்சி கடை இலக்கம் 2 போட்டிருக்கு. தொடர்ச்சியாக விரைக்க பார்ப்போம். இந்த வீதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த புகையிலையெல்லாம் காய விட்டுருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்லாம் அறுவடை செஞ்சு உலர்த்தியாச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ மட்டும் உலர்த்திருக்கணும். ப்ளஸ் நான் நினைக்கிறேன் லேட்டாக அறுவடை செஞ்சுன்னு தெரியலை. தொடர்ச்சியாக இஞ்சால சின்ன சின்ன இந்த பெட்டி கடைகள் இருக்குது பாருங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃபுட் செட் வீதிக்கால தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ என்னுடைய வலதுபுறம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோண்டாவில் புகையிரத நிலையம். அப்படியே வந்து தெளிவாக விளங்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வந்து வெயில் அடிக்க வலிக்கிடுது. அப்படியே வந்து இந்த புகையிரதத்தோடு அங்கால வந்து பார்த்திங்கன்னா கொக்குவில் பிரதேசம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதோட திரும்பி வந்து ஆரம்பத்தில் போன அந்த ஸ்டேஷன் ரோட்டில் போய் வந்து காவலியை தொடருவோம். பாருங்கள், இதில் வந்து வளர்மதி சனசமூக நிலையம், நீங்கள் ஒன்றும் வளர்புரை சனசமூக நிலையம் ஒரு சனசமூக நிலையம் வந்து இருக்குது இந்த ஃபுட் செட் வீதியில். நான் இன்னும் வந்து இந்த ஸ்டேஷன் வீதிக்கு போகலை. இந்த வீதியால் அப்படியே திரும்பி தான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்க, இதான் இந்த ஆட்ரஜி கடை இலக்கம் 2 போட்டிருக்கு. திறக்கிற நேரம் அதோட வந்து ப்ரைஸோடும் போட்டு கிடைக்கு. நான் ஒரு நாள் வாங்கினதில்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கடையும் இருக்கண்டாமல் நான் அதை காணல. 2ஆம் நம்பர் கடை மட்டும்தான் இருக்குது இந்த கோண்டாவில் பகுதியில். தொடர்ச்சியாக மீண்டும் அப்படியே வந்து நாங்கள் இந்த ஸ்டேஷன் வீதியில் வந்து இணைகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வெயில் அடிக்க தொடங்கிட்டது. எங்கேயாலையும் வந்து ஒரு பரபரப்பான இடம் தான் பார்த்திங்கன்னா. இதில் ஒரு மில் ஒன்று இருக்குது. அப்படி எங்கால இந்த டெய்லர் ஷாப் உண்டு, அதோட ஒரு பார்மசி உண்டு, அதோட ஞான வீர சென சமூக நிலையம் என்ற வாசிய சாலையும் இருக்குது. பாருங்க, பேப்பர் படித்து கொண்டிருக்கணும். அதில் இருந்து ஞான வீர சென சமூக நிலையம். இப்படி எங்கேயால செல்வா பல்பொருள் வாணியம் உண்டு, ஒரு பலசரக்கு கடை உண்டு.
இப்படி எங்கால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. இதுலேயும் வந்து அப்படி அந்த வாய்க்கால் தொடர்ந்து கொண்டு தான் வருது. இங்கால தென்னை மரங்களும் வச்சிருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு பாடசாலை நினைக்கிறேன். கோண்டாவில் சிசி தாக்கா பாடசாலை அப்படி தான் போட்டு கிடக்கு. இது இந்த விரிவாக்கம் என்னன்னு எனக்கு தெரியலை. கோண்டாவில் சிசி தாக்கா பாடசாலை படித்தாக்கள் இருந்தீங்கன்னா பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதுலேயும் அப்படி தான் போட்டு கிடக்கு பாருங்க, சிசி தாக்கா பாடசாலைன்ட்டு. ஏன்னு இந்த கோண்டாவில் அந்த புகையிரத கடவை தாண்டினோடனே வந்து இந்த பாடசாலையும் இருக்கிறத அவதானிக்கலாம். எங்காலையும் வந்து சின்ன சின்ன குறுக்கொழுங்குகள் எல்லாம் போகுது. அதற்கு நான் போய் பார்க்கல. அப்படி என்னுடைய இடதுபுறம் ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. வாயிலோட நல்ல கடுதாசி பூமரங்கள்லாம் வளர்த்திருக்கிறோம் பாருங்க. பிரபா கட்டட பொருள் விற்பனை நிலையம் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஒன்றும் இருக்குது. இப்படி எங்கேயாலே ஒரு பெரிய வெளி வலை ஒன்று பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் உள்ளுக்க போனால் புதரும் இதுக்குமா தான் இருக்குது. பாதினிய செடி எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் நல்லபடியாக இருக்குது பாருங்க இந்த இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயால ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு 3 மாடியில் ஒரு வித்தியாசமான அமைப்பில் கட்டி கொண்டிருக்கணும். என்ன நோக்கத்துக்காகன்னு தெரியலை. அநேகமாக கடை தொகுதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி இங்காலையும் வந்து இந்த வெல்டிங் ஷாப்புகள், கராச்சுகள் அப்படி வந்து இருக்குது. அதில் குப்பைகள் எல்லாம் போட்டிருக்கணும். அது பிரதேச சபையால் அறிவுறுத்தல் பலகையும் வைக்கப்பட்டிருக்கு. சிவபூமி விருட்சம் வந்து ஒரு பூமரங்கள், அதாவது விவசாய நோக்கத்துக்கான பூமரங்கள் விற்கிற ஒரு கடை உண்டு, அதுவும் இருக்குது. அப்படியே இங்கால தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று வருகிறது. அந்த கோவிலை போய் பார்ப்போம் என்னண்டு. அப்படியே தொடர்ச்சியாக இஞ்சால பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், அதாவது பிரதேச வைத்தியசாலை இருக்குது கோண்டாவில் பகுதிண்டு. நான் நினைக்கிறேன் மூடப்பட்டு தான் இருக்குது. ஏன்னாண்டா 2 மணி 1 மணியோட சரி. இஞ்சாலயம் வந்து அந்த வைத்தியசாலைன்ற கட்டிடம் தான். அதோட வந்து இஞ்சாலயம் ஒரு வீதி ஒன்று போகுது. வேறு பிரதேச வைத்தியசாலை கோண்டாவில்ன்றது நல்ல மாமரங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த வீதியில். இதுவும் ஒரு முக்கியமான வீதி ஒன்று தான். நான் இதுக்கு போகல. அப்படியே வந்து இந்த மெயினாக இந்த ஸ்டேஷன் ரோட்டை பார்த்து அப்படியே கலாலி வீதி மட்டும் போவோம். எத்தனை நேரம் கிடைச்சா வந்து இந்த கிளை வீதியிலையும் வந்து பார்ப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதியை பார்த்தாலே தெரியும், எல்லாம் நல்ல மரங்கள் வச்சு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் ஒரு பழைய கட்டிடம் உண்டு பாருங்க. அது வைத்தியசாலையின் கட்டிடமானு தெரியல, ஒரு பழைய கட்டிடம் உண்டு. இங்கேயும் பாருங்க ஒரு கல்வி நிலையம் போல் வாழைக்குள்ளே போட்டிருக்கு, குள்ளே தெரியும் நினைக்கிறேன். ஒரு பழங்காலத்து கட்டிடத்தோடு ஒரு கல்வி நிலையம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கணும். இங்கேயும் அப்படி ஒரு பழமையான வீடு ஒன்று தான். அப்படி வந்து இந்த வீதி போய்கொண்டிருக்கு. இங்கே புகையிலையில் உள்ள அந்த வீடும் ஒரு பழமையான வீடு தான். புகையில வாசம் வருது இந்த பகுதியில். அப்படி வந்து இந்த வீதியால் இப்படி என்னன்னு போய்கொண்டே இருக்கிறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ணம் பூசிருக்கணும். ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு தான் பாருங்க. அந்த கூரை அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குண்டு. ஸோ தொடர்ந்து இந்த எம்எஸ் வீதியால் போகாமல் நாங்கள் எப்படியே நேரத்துருவாக போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்காலையும் ஒரு கோயில் ஒன்று இருக்கிறதா அவதானிக்கலாம். இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மன் தேவஸ்தானம் மட்டும் போட்டிருக்கு. ஒரு சின்ன கோயில் உண்டு. அப்படி எங்கால நல்ல கமுக மரங்கள் எல்லாம் வச்சு இருக்குது. அநேகமாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த மேல் மாடி வீடுகளாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக இங்காலையும் பார்த்திங்கன்னா ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருப்பதை அவதானிக்கலாம். அப்படியே இங்காலையும் ஒரு மேல் மாடி வீடு உண்டு. வெல்டிங் ஷாப் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இந்த வீதியும் வந்து ஒரு முக்கியத்துவமான வீதி தான். இடையில் நிறைய கிளை வீதிகள் போது நான் அதுகளுக்கு போகல. அப்படியே நேரம் வந்து இந்த வீதியை மட்டும் காட்டி கொண்டு போகிறேன். குமாரக்கோட்டம் ஒழுங்கு ஒரு ஒழுங்கு போய் பாருங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு பிரதான ஒரு பெரிய கோயில் ஒன்று வருது. அது நான் நினைக்கிறேன் ஒரு ஆழ்வார் கோயில் உண்டு போல். ஒரு கிருஷ்ணன் கோயில் உண்டு நிர்மாணிப்பு வேலையில் நடந்து கொண்டிருக்கு, அதாவது கும்பாபிஷேக வேலையில் நடந்து கொண்டிருக்கு போல். அண்மையில் தான் கும்பாபிஷேகம் நிறைய பெற்றிருக்கு மன்னிக்கணும். இதான் வந்து இந்த ஆலயத்தின் முற்புற தோற்றம். இடத்துல இருக்கு பாருங்க தீர்முட்டியோட. செங்காலயம் ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு ஆழ மரம் ஒன்று நிற்கிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாகீஸ்வரி சனசமூலியம் நடக்கு. அதோட வந்து ஒரு வைரவ சூலம் ஒன்றும் வச்சு கிடக்கு. இதான் வந்து பொது நூலகம் கோண்டாவில் பகுதின்ற. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நூலகத்தின் பின்பக்கமாக நூலகத்துக்கு அருகிலையும் ஒரு வீதி ஒன்று போகுது. அந்த வீதியால் போனீங்கன்றாலும் ஒரு ஆலயம் உண்டு. அங்கே போனீங்க பாருங்கள், நாளைக்கு ஒரு வைரவர் ஆலயம் உண்டு. ஸோ அந்த ஆலயம் இருக்குது. இந்த நூலகத்தின் அருகாலையே போனால் வந்து அந்த ஆலயத்துக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா பொற்பதி வீதி என்று சொல்கிறது. இந்த வீதியால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கொக்குவில் கிழக்கு பகுதியில் இருந்து. இங்காலையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மேல்மாடி வீடுகள், இங்கால மேல்மாடி வீடுகள் கட்டப்பட்ட நிலை அப்படி தான் இருக்குது இந்த வீதி ஃபுல்லாகவே. இந்த வீதியில் மட்டும் ஒரு 30க்கு மேற்பட்ட மேல்மாடி வீடுகள் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ 20க்கு மேலேயாச்சும் இருக்கும். இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்குது. ஸ்டேஷன் ரோட்டில் இணைஞ்சு காணொலி வந்து தொடரும். தொடர்ச்சியாக நாங்கள் திரும்பி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்டேஷன் ரோட்டை நோக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த அந்த நாச்சிமார் கோயில் பிரதேசம் எல்லாம் வந்து கோண்டாவில் வடக்குக்கு வேறு கிழக்கிலேருந்து வடக்கு நோக்கி தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படியே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோண்டாவில் பகுதிக்கு வந்துட்டோம். இதில் ஒரு ஆலயம் ஒன்று தெரியுது, உங்களுக்கு தெரியும். கோண்டாவில் கிழக்கு பகுதி, அங்கே ஒரு வாசிய சாலை ஒன்று இருக்குது. கோண்டாவில் கிழக்கு சனசமூலியம் அண்ட் இந்து இளைஞர் மன்றம் ஒன்று போட்டிருக்கு. இதுக்கு எதிரிலே தான் வந்து ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி. தொடர்ச்சியாக அந்த கோயிலை பார்த்தா இந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு மடம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா மேலே இளப்பாரி கொண்டு இருக்கு. நம்ம அதோட இதில் ஒரு தேர் முட்டி ஒன்றும் இருக்குது. கோயிலுன்ற பிரதான வாயிலெல்லாம் திறந்து தான் இருக்கு. ஒரு அப்படி பார்ப்போம் பாருங்க. இந்த ஆலயத்தின் பேர் போட்டிருக்கு ஆசிமட அரசடி விநாயகர் ஆலயம் உண்டு. கோயிலுக்குள்ளே பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். அவர் இங்கே வந்து இந்த தேங்காயின் அந்த கொப்பராவை வந்து பிரித்து கொண்டிருக்கணும், பிரித்து ஏற்றி கொண்டிருக்கணும். இங்கே உடைக்கப்பட்ட தேங்காயெல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கொக்குவில் கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் அப்படி அங்கால போய் எங்களை காவலியை தொடருவோம். கோண்டாவில் கிழக்கு இந்து இளைஞர் மன்ற சனசமூலியம் பாருங்கள். இப்படியே பின்னுக்கு ஒரு வைரவ கோயிலும் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஒன்றும் இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோண்டாவில் கிழக்கு ஆசிமட அரசடி விநாயகர் திருமண மண்டபம், அதாவது ஆலய மணிமண்டபம், மன்னிக்கணும் ஆலய மணிமண்டபம் உண்டு. ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய கட்டடம் உண்டு.
ஸோ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்படியே இந்த நேராக போனால் வந்து கொக்குவில் பகுதியை வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இப்படியே வந்து என்னுடைய இடதுபுறமாக திரும்பி பலாலி வீதியை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம், கோண்டாவில் சந்தியை நோக்கி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபூமி பாடசாலை என்று இருக்குது, மெனவிருத்தி பாடசாலை என்று நினைக்கிறேன். இது வந்து அந்த என்ன தெரியல, உளவிருத்தி ஒன்றியாக்களுக்கா என்ன மாதிரின்னு தெரியல. அந்த மாதிரி சிவபூமி மெனவிருத்தி பாடசாலையும் இங்கே கோண்டாவில் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கிறது அவதானிக்கலாம். இங்காலையும் பார்த்திங்கன்னா இந்த பழமையான வீடுகள், அதோட வந்து இந்த புகையிலைகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாகவே காய போட்டிருக்கிறது அவதானிக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் ரோட்டால் வந்து கோண்டாவில் சந்தி நோக்கி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. பக்கத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ கேமரா காடங்களில் அந்த அளவில் இருக்குது. அந்த கட்டடத்தின் நீளம் மித்ரா ஆண்டு போட்டு கிடக்கு. பிரம்மாண்டமான ஒரு வீடு உண்டு. அதில் இந்தியாலயம் வந்து இந்த புகையிலே உலர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் பாருங்கள் என்ன மாதிரி பூத்து இருக்குண்டு. முருங்கை மரம் என்ன மாதிரி பூத்து இருக்குண்டு பாருங்கள். காய்க்கையில் சில பிஞ்சு காயெல்லாம் இருக்குது, ஆனால் நல்லபடியாக பூத்துருக்கு. இங்கே அப்படியே பலா மரம் அப்படி வந்து இங்கே பாருங்கள் பலா மரம், அதில் ஒரு பலா காயும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பலா காயெல்லாம் காய்ச்சிருக்கிறதா அவதானிக்கலாம். இந்த விதத்தில் இந்த கோண்டாவில் பகுதியும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செழிப்புக்களையும் கொண்ட ஒரு ஊர் தான் இந்த கோண்டாவில். பாருங்க இங்கால தென்னை மரங்கள் வச்சுருக்கு, அதோட மேகம் மறுபடியும் இருட்டிட்டுது. இங்கே கேர் முகில் வந்துட்டுது. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி தான். ஆனால் மழை வருமோன்ட்டு தான் பயமாக கிடக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோண்டாவில் சந்திக்கு வந்துட்டோம். இருட்டிட்டு பாருங்க, இல்லாடி இந்த இடம் உங்களுக்கு விளங்கும். ஸோ அப்படியே வந்து இது பலாலி வீதி யாழ்ப்பாணம் போகுது. இந்த இடம் இப்படியே யாழ்ப்பாணம் போகுது. இது இப்படியே வந்து பலாலி பகுதிக்கு போகிற வீதி தான். இது அதில் ஒரு கோயிலும் இருக்குது. நாங்கள் திரும்ப வரைக்கும் பார்ப்போம். விநாயகர் கோயில் உண்டு. இதுதான் வந்து இந்த கோண்டாவில் சந்தி பகுதி. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பலாலி நோக்கி போகிற அந்த வீதியாலேயே போய் பார்ப்போம். அநேகமாக இந்த வர்த்தக நிலைய தொகுதியெல்லாம் இதில் இருக்குது பாருங்க. அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு பெரிய ஒரு கடை உண்டு. கீழே மேலே பார்த்தீங்கன்னா ராயேஸ்வரி திருமண மண்டபம் இருக்குது. அதோட ஃபுட்பெரி என்ற ஒரு கடை உண்டு. இங்கால என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிகள் நிறைய இருக்குது. நொதர்ன் ட்ரக்ஸ் மார்ட்ன்ற ஒரு ஃபார்மசி அண்ட் க்ரோசரி இப்படி வந்து இங்காடி பக்கம் ஃபார்மசிகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த கோண்டாவில் சந்தி பகுதி. தொடர்ச்சியாக இந்த பலாலி நோக்கி போகிற அந்த வீதியால் கோண்டாவில் சந்தியால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயம் ஒரு பாடசாலை ஒன்று காட்டியிருக்கு. ஸோ அதை ஒரு போய் பார்ப்போம். இந்த கோண்டாவில் ராமகிருஷ்ணா வித்தியாலயம் போகிற அந்த வீதியால் தான் போகிறோம். என்று பார்த்தீங்கன்னா கொக்குவில் பகுதியிலையும் வந்து ஒரு ராமகிருஷ்ணா வித்தியாலயம் வந்து இருக்குது. கொக்குவில் ராமகிருஷ்ணா வித்தியாலயம் வந்து அதே மாதிரி இந்த கோண்டாவில்லையும் இருக்காமல் போய் பார்ப்போம் அந்த பாடசாலை எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இதான் இந்த பாடசாலை கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயம். ஆரம்ப பிரிவுன்னு நிற்கிறேன். இதில் போட்டில் போட்டு பாருங்க, ஆரம்ப பிரிவுக்கான பாடசாலை கட்டிருந்தோம். இது அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கு, ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயம் வந்து. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு பாடசாலை தான் இந்த கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயம் பாடசாலை. ஸோ இப்போ மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தொடங்கின ஆண்டு 1962ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே, 62 2022 60 வருஷத்துக்கு மேலே
கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்குவில் பகுதியிலேயும் ஒரு ராமகிருஷ்ண வித்யாலயம் இருக்குது. அதே நேரம் கோண்டாவில்லையும் அமைச்சிருக்கார். இந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்தை பார்த்துட்டு வரைக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகையில் தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதை அறுவடை செய்து உலர்த்தியே வச்சுக்கணும். இங்கே என்னடா இருட்டுக்கு வீடியோ எடுக்க நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முகில் வந்து குழப்பிட்டுது. இப்போ நேரம் 5:30 மணி, ஆனால் இருட்டிட்டுது, ஒன்றும் செய்யலாது. புகையில் காய போடுறது வாடம்ன்ட்டு சொல்கிறது போல், எனக்கு வடிவாக தெரியலை. அதில் வந்து காய போட்டிருக்கீங்கன்னா நூல்களை கட்டி பாருங்க. வேறு இங்கால இன்னும் வந்து அறுவடை செய்யாமல் அப்படியே இருக்குது புகையில் கண்டுகள். கிட்டத்தட்ட ஒரு தக கண்டுகள் இருக்குது பாருங்க. இங்கே தான் நான் பார்க்குறேன் இந்த புகையில் வந்து பூத்து இருக்குது பாருங்க. எனக்கு இன்றைய தான் தெரியும் புகையில் கண்டு பூக்குமெண்டு. அந்த விதத்தில் இருக்குது. இவ்வளவுமே வந்து அறுவடை செய்யப்படையில் ஒரு பெட்டியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பரப்புக்கு மேலே வேறு நினைக்கிறேன். அங்கால அப்படியே வந்து காய போட்டு வச்சுக்கணும். இந்த சணல் நூலை போட்டு காய போட்டு வச்சுக்கணும். இது கிட்ட போகவே வந்து அந்த புகையில் வாசம் ஒன்று வருகுது. அப்படியே என்ன மாதிரி வெட்டி காய போட்டிருக்கணும்னு பாருங்க. இந்த புகையில் காய போகிற இடத்த பாடமண்டோ இல்லை வாடமண்டோ ஏதோ சொல்கிற தெரிஞ்சாக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யுங்க. எனக்கு தெரியலை. புகையிலை மாடம் பாடமண்டு தான் சொல்கிறேன் ஏதோ அந்த விதத்தில் பாருங்கள். இன்றைய தான் நான் முதல் பார்க்குறேன். இந்த மதிலில் உலர்த்துறதுக்கு பிறகு மதிலில் உலர்த்தி தான் பார்த்துருக்குறேன். அதுக்கண்டு ஒரு சணல் கயிறுண்டை கட்டி அதில் வந்து வடிவாக உலர்த்தி இருக்கணும் புகையில். இதில் ஒரு சவுக்கு மரம் மட்டும் நிற்கிது. என்னண்டு இந்த இடத்த நிற்கிதுன்னு தெரியல, நிற்கிது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் எடுத்துட்டேன் போல். அங்கால வந்து காய விட்டுருக்கணும். நல்லா இருக்குது. அதில் வந்து அந்த ஐயாவோட கதைச்சுன்னா அவர் வந்து காணொலிக்கு வரமாட்டேன்ட்டார். அவர் வந்து ஒரு முக்கியமான தகவல்னு சொன்னவர். எனக்கு நான் முதல்ல அறிஞ்சேன்னா இது சரியாக விளையாண்டு தெரியலை. விளையாண்டா வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு பதிவிடுங்க. இந்த புகையிலையே வந்து சொல்கிறது வந்து வெள்ளை புகையிலையாண்டு, அதாவது இந்த வெட்டைக்கு ஏதோ 2 சைடும் வந்து வெள்ளையாக இருக்குமா இதோன்ற மாதிரி எனக்கு விளக்கம் மட்டும் சொன்னார். வடிவாக சுவை மடுக்கையில் இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவக பகுதியில் சேர்ந்தாக்கள்லாம் இந்த புகையில் செய்கிறது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இணுவில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து இந்த கருப்பு புகையிலையா. ஆனால் வந்து இந்த கோண்டாவில் பகுதியிலையும் வந்து இப்போ வந்து இந்த வெள்ளை புகையில் வந்து செஞ்சு இப்படி உலர்த்துறதுன்ற மாதிரி சொன்னார். கோண்டாவில் பகுதியிலையும் இந்த வெள்ளை புகையில் பயிரிடுறதுன்றதை சொன்னார். பெரும்பாலும் வந்து இந்த வெள்ளை புகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவக பகுதியில் தான் வந்து பயிரிட்டு உலர்த்துறவே. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமகிருஷ்ணா வித்தியாலயத்தில் வந்து நாங்கள் இந்த பலாலி ரோட்டால் பலாலி நோக்கி வந்து பிரயாணிச்சு போகிறோம். இங்கால பார்த்திங்கன்னா இங்காலே நிறையவே வர்த்தக நிலைய தொகுதிகள், அதாவது பெயிண்ட் கடைகள், மற்றது வந்து இது ஹார்ட்வேர் ஷாப்புகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். தொடர்ச்சியாக இது யாழ்ப்பாணம் கண்டியன்னு போட்டிருக்கு. ஒரு பேருந்து மட்டும் தெரிச்சு நிற்கிது. இங்கால வந்து சப்ரோன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு உணவு கடை உண்டு, ரெஸ்டாரண்ட் உண்டு. ரெஸ்டாரண்ட்டுக்கு தமிழ் எனக்கு தெரியல, உணவு விடுதி உண்டுன்னு நினைக்கிறேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்காலயம் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு வர்த்தக நிலைய தொகுதி உண்டு பாருங்க. இந்த கூரைகள் மற்றது ஹார்ட்வேர் பொருட்கள் விற்கிறதுக்கான ஒரு வர்த்தக நிலைய தொகுதி உண்டு தான் பாருங்க. அதோட இங்காலே ஒரு சர்வீஸ் சென்டர் உண்டு. அந்த விதத்தில் இருக்குது இந்த கொக்குவில் நகர, அதாவது கொக்குவில் சந்தி அண்மிச்ச இந்த நகர பிரதேசங்கள். அப்படியே தொடர்ச்சியாக போனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கால வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் 2 திருமண மண்டபங்கள். திருமண மண்டபத்தின் பேரை பார்த்திங்கன்னா ராசமணி வெட்டிங் ஹால், ஒரு பெரிய திருமண மண்டபம். அப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன் ரூம்ஸ் கிடக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ரூம் சர்வீஸ், அதோட வந்து திருமண மண்டபமாகவும் இருக்கலாம்ன்ட்டு இந்த விதத்தில் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிளை வீதி, அப்படியே வந்து வெத்த நிலையங்களும் இருக்குது. அப்படியே வந்து இங்கால பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த இலங்கை போக்குவரத்து சபை வட பிராந்தியத்தின்
டிப்போ ஹோண்டாவில் இருக்குது, அதாவது யாழ்ப்பாணத்தின் டிப்போ பகுதி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கலைவாணி வீதி என்ற ஒரு வீதி ஒன்று போகுது. இது வந்து யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு பெரிய டிப்போ. தொடர்ச்சியாக இப்படியே இங்கேயால அந்த கோண்டாவில் பிரதேசம் முடிவடையுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு ஆள் இரவு நேரம் மீன் சந்தை மீன்கள் வச்சு விற்று கொண்டிருக்கிறார். ஸோ நாங்கள் இப்போ திரும்பி போய் கொண்டிருக்கிறோம் இந்த மீன் கடையோட. அப்படி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா உடும்புறை பிரதேசம் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து கொக்குவில் மன்னிக்கோணம் கோண்டாவில் இந்த டிப்போவோட வந்து இந்த கோண்டாவில் பிரதேசம் வந்து நிறைவடையுது. இந்த பலாலி வீதியில் திரும்பி வந்து நாங்கள் இந்த கோண்டாவில் சந்தையை நோக்கி போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தமன்னா ஹோட்டலாம். ஸோ தமன்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நோக்கத்தில் பேர் வச்சுட்டு பண்ணணும்னு தெரியலை. கோண்டாவில்லையும் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, உணவகம் உண்டு. இங்கே பாருங்கள், இது அப்போது காட்டணும்னு நினச்சேன்னா குட் மெல்ட்ரி மார்னிங் அண்டு ஒரு பல்பொருள் கடை, க்ரோசரி கடை ஒன்று. ஆனால் பெரிய ஒரு கட்டடம் உண்டு மேலே. நான் நினைக்கிறேன் மேலேயும் வந்து கடைகள் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் உண்டு ஹோண்டாவில் போதியில். மேகம் அப்படியே இருட்டிட்டுது. இப்போ 6 மணி ஆகிக்கொண்டிருக்கு. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோண்டாவில் சந்திக்கிட்ட வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் இப்படியே நேராக போய் இந்த யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கிற வீதியில் இருக்கிற அம்சங்களை பார்ப்போம். இந்த கோண்டாவில் சந்தி உங்களுக்கு தெரிந்தானே, இந்த ரோட் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருபாலையில் போய் இணையுது, அதாவது பருத்தித்துறை வீதியில். அதேமாதிரி இது வந்து ஒரு விநாயகர் கோயில் உண்டு கோண்டாவில் சந்தியிலே இருக்குது. அதுமாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா காகில்ஸ் எக்ஸ்பிரஸ் கோண்டாவில், அதோட வந்து பீஸா கட். அடுத்ததாக இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு இடத்த வந்து இந்த புகையிலையால் உலர்த்தி போட்டிருக்கணும். அங்கால சந்நிதியான் 2ஆம் தர வாகனம் விற்பனை நிலையம் இருக்கு. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கால வந்து ஒரு ஃபார்மசி உண்டு. அதே மாதிரி நிறைய வர்த்தக நிலையங்கள்லாம் இருந்தது. நாங்கள் இப்படி யாழ்ப்பாணம் நோக்கி அந்த வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து திருநெல்வேலி பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கோண்டாவில் பிரதேசம் தொடர்பான காணொளி வந்து கோண்டாவில் நகரமென்றே சொல்லலாம், எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இடம்தான், செழிப்பான இடம். அது தொடர்பான காணொலியை வந்து நான் இத்தோட வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். பாருங்க, இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து 6:45 ஆகிக்கொண்டிருக்கு. 6 மணி 40 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கு. இந்த கோண்டாவில் சந்தியில் இருக்கிற பிள்ளையார் கோயில்ன்ற தோற்றம், அதோட வந்து இந்த கோண்டாவில் சந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாலை நேரத்தில். அவ்வளோதான், நாங்கள் அடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம். இந்த காணொலி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை நேரத்திலே வந்து மேகமூட்டமான ஒரு நிலை காணப்பட்டதால் வந்து அவ்வளவா சில இடங்களில் வந்து காட்சிகள் சிறப்பாக இருந்திருக்காது. இருந்தபோதும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கோண்டாவில் பிரதேசம் தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக வந்து பதிவு செஞ்சுருந்தேன். நான் கோண்டாவில் பிரதேசத்தை சேர்ந்து உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து அவைக்கு இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.